ஹாய் ஹலோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க, நம்ம புதினா செடி தழைஞ்சிருக்குது. நல்லா மழைக்கு நல்லா தழைஞ்சிருச்சு. கீரையும் நல்லா தழைஞ்சிருச்சு. நம்ம கிள்ளிகிட்டே இருக்கிறோம். நல்லா தழைஞ்சிட்ருக்குது. பாருங்க, பாருங்க, தழையுது. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இப்போ ரீசெண்டாக எல்லோரும் இந்த கதண்டு கடின்னு சொல்லி பேசிக்கிறாங்க, வண்டு கடிக்குதுன்னு சொல்லி. அந்த காலத்துல எல்லாம் லைட்டே இல்லைங்க. லைட் இல்லாத காலத்தில் தான் நாங்களாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது லைட்டே இல்லை. கூரை வீடுக இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்சி வீடுகளை எல்லாம் அப்போல்லாம் பார்க்கவே முடியாது. காரு அது இதுனால எதுவுமே பார்க்க முடியாதுங்க. எல்லாம் ஊருக்குள்ளார இப்போ ரொம்ப அந்த கிராமங்க அந்த மாதிரிக்கு தான் இருந்தது. அந்த காலத்தில் வந்து தேள் பூரா எது வந்தாலுமே தெரியாதுங்க. அந்த காலத்துல எல்லாம் தேள் கடிச்சிச்சு பூராங்க கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் என்னங்கன்னா இந்த சுண்ணாம்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த கிழிஞ்சி சுண்ணாம்பு இல்லைங்க, ஒரிஜினல் கல் ஓடக்கல்லை வந்து வேக வச்சு சூளையில் வேக வச்சு அதே சுண்ணாம்பாக எடுப்பாங்க. அதுதான் வீடுகளில் பூசுவாங்க. எல்லாமே அந்த சுண்ணாம்பு தான். வெத்தலை போடுறவங்க எல்லாமே அந்த சுண்ணாம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே ஜன்னலில் பார்த்திங்கன்னா தேங்காய் தொட்டி இருக்குது பாருங்க. தேங்காய் தொட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு சுண்ணாம்பு கல்லை போட்டு இல்லாட்டி அந்த கல்லை போட்டு தண்ணி ஊற்றி வச்சு ஜன்னலில் மேலே பார்த்திங்கனாக்கா எல்லா வீட்லேயுமே செவுத்துக்காலில் எல்லாம் யார் வீட்டில் பார்த்திங்கனாலும் சுண்ணாம்பு இல்லாமல் இருக்காதுங்க. சுண்ணாம்பு தண்ணி இல்லைன்னா காரம் போயிடுங்க, அதோட சத்து போயிடும். அதனால தண்ணி ஊற்றி அந்த ஓடக்கல் சுண்ணாம்பை வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதுதாங்க ஒரிஜினல் சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பை வச்சு தான் அந்த காலத்தில் பெரிய பெரிய இப்போ பில்டிங்கை இந்த பெரிய கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த சுண்ணாம்புக்கு அவ்வளோ சத்து இருக்குதுங்க. சுண்ணாம்பு கூட கரும்பு சர்க்கரையெல்லாம் கலந்து கட்டின பில்டிங்கு தான் கோயில்கள்லாம் அப்படி இருந்திருக்குது. அந்த சுண்ணாம்பு தாங்க ரொம்ப நல்லது. உண்மையான சுண்ணாம்பு சத்துங்கிறது அதுதான் வெத்தலை போட்டாங்கன்னா அந்த சுண்ணாம்பு சத்தெல்லாம் கிடச்சிருக்குது எல்லாத்துக்கும். அதனால அந்த சுண்ணாம்பு எப்போவுமே செவுத்துக்காலில் தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க, காயாமல் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதுதாங்க எடுத்து கடித்த ஒரு நீர் கடுப்பு பிடிச்சிருச்சுன்னா பெருவிரல் அந்த சுண்ணாம்பு எடுத்து பெருவிரலோட நகத்தில் வைப்பாங்க, நீர் கடுப்பு போயிடும். அப்போ இந்த மாதிரிக்கு ஏதாச்சும் கடிச்சிருச்சு, தேள் பூரா கடிச்சிருச்சுன்னா உடனே அந்த கடிவாயை தொடச்சிட்டுட்டு தண்ணி வச்சு தொடச்சிட்டு இந்த சுண்ணாம்பு தாங்க வைப்பாங்க. சுண்ணாம்பு வைப்பாங்க. இல்லை சின்னதாக ஏதாவது இப்போ ஒரு சுளக்காய் அந்த மாதிரிக்கு ஏதாவது கடிச்சிருச்சுன்னா சின்ன வெங்காயத்தை தட்டி சின்ன வெங்காயம் சாறு வச்சு தேய்ப்பாங்க. அதெல்லாம் நிறைய இப்போ நாட்டு வைத்தியம் மாதிரி இந்த மாதிரிக்கெல்லாம் செய்வாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி சுண்ணாம்பு யாருமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அது ஒரு நல்ல வைத்தியம். சுண்ணாம்புக்கல் கிடச்சதுன்னா ஒரிஜினலு ஓடக்கல் சுண்ணாம்புக்கல் கிடச்சதுன்னா எல்லார் வீட்லேயுமே வைக்கலாங்க. தண்ணியில் தான் அது இருக்கணும். தண்ணி இல்லாமல் இருந்தால் அது யூஸ் இருக்காது. தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு கம்பல்சரி எல்லாத்து வீட்லேயுமே அது வைக்கணுங்க. தீய சக்தியும் கூடி வராதுங்க. அது இருந்ததுன்னா வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜன்னல்லையோ ஒரு செவுத்துக்காலையோ வச்சோம்னாக்கா எதுவும் தட்டி விடாத மாதிரிக்கு நம்ம பத்திரமா வச்சிட்டோம்னா தீய சக்தியும் கூடி அண்டாதுன்னு சொல்லுவாங்க அந்த சுண்ணாம்புக்கு. அதனால உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா நான் சொல்கிறது நெசமாக பொய்யான்னு கேட்டு பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா, இப்போ நான் எதுவும் தெரிஞ்ச மாதிரிக்கு எனக்கு தெரியலைங்க. அப்படி உங்களுக்கு அந்த கல் கிடச்சிதுனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே கோயம்புத்தூரில் எருக்கமணிக்கிட்ட அந்த சுண்ணாம்பு கலவாய் ஒன்று இருந்துச்சுங்க. அது இப்போ இல்லை, எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல கோயில் இருக்குது. முதல்ல சுண்ணாம்பு கலவாய் ஒன்று இருந்தது, அவசியம்னு விட்டு எருக்கமணிக்கிட்ட இருந்துச்சு. அப்போ நான் பார்த்துருக்குறேன். இப்போ அதை காணோங்க. இப்போ எல்லாம் எங்கே அந்த சுண்ணாம்பு கலவாய் இருக்குதோ அந்த கல் கிடைக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி அது கிடச்சா உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் ஊருக்குள்ளே கிடச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது.